Hello friends, welcome to Easy Cook Samayal. Today recipe instant தோசை ரெசிபி தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். 20 நிமிஷத்துல நமக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாங்க. ஊற வச்சு அரைக்கணும் அவசியம் கிடையாது, ஃபர்மெண்டேஷனே கிடையாது. வீட்டில் இருக்கணும் கொஞ்சம் பொருட்கள் வச்சு ஈஸியான குயிக்காக டேஸ்டியான ஒரு தோசை ரெசிபி தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க எப்படி பண்ணுதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்த லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தேவையான பொருட்கள் பார்த்தோன்னா 2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம். இது வறுக்காத அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். இது கூட நம்ம 1 கப் அளவுக்கு ரவையும் எடுத்துக்கலாம். அதே கப் அளவில் தயிரும் எடுத்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா கட்டி இல்லாமல் நம்ம கரைச்சி எடுத்துக்கலாங்க. குயிக்காக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னர் செய்யணும்னு நினைக்கும் போது வீட்டில் மாவு இல்லாத டைமில் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். உண்மையில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டேஸ்டியான ஒரு தோசை ரெசிபி தான். இது கூட நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் நிறைய ஆட் பண்ணதுனால ஹெல்த்தியான தோசை ரெசிபி தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி அதிகமாக சேர்த்து ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரவை போட்டனால நல்லா திக்காகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ கட்டி இல்லாமல் நல்லா கரைச்ச மாவில் 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் ரெஸ்ட்டில் இருக்கட்டும். அந்த டைமில் நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்ஸ்டன்ட் தோசை ரெசிப்பியில் தேவையான காய்கறிகள் பார்த்தோன்னா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கேபேஜு, பீட்ரூட்டு, உங்களுக்கு பிடிச்ச காய்கறி எல்லாமே கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் 3 வெங்காயம், 3 தக்காளி, 2 பச்சை மிளகாய், 1 கேரட்டு தான் துருவி எடுத்திருக்கேன். கொஞ்சோண்டு கொத்தமல்லி நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இன்ஸ்டன்ட் தோசை ரெசிப்பியில் நீங்கள் வெஜிடபிள் சேர்க்காமலையும் தோசை சுட்டு எடுக்கலாங்க. ஆனால் வெஜிடபிள் சேர்த்தனா இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இப்போ எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ கட் பண்ணி வச்ச காய்கறி எல்லாமே இன்னொரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. கலருக்காக தான். பச்சை மிளகாய் ஆல்ரெடி சேர்த்துருக்கோம், அதனால் காரம் பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. கையால் நம்ம உடச்சி இந்த மசாலா உப்பு எல்லாமே நல்லா ஸ்ப்ரெட் அவுட் எல்லா வெஜிடபிளும், அப்போ தான் டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு தேங்காய் சட்னி சூப்பராக இருக்குங்க. இல்லை நீங்கள் வீட்டில் கெச்சப் இருந்தாலும் சூப்பர் டேஸ்டியாக இருக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு. இப்போ சட்னி பண்ணதுக்கு 1 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேன். கொஞ்சோண்டு உடச்ச கடலை எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் முந்திரி பருப்பு இருந்தாலும் அதுவும் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சோண்டு கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய், உப்பு சேர்த்து கூட தண்ணியும் விட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க. இதுக்கு சிம்பிளான ஒரு தாளிப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு கடுகும் கருவேப்பிலையும் மட்டும் சேர்த்து ஒரு தாளிப்பும் சேர்த்தோன்னா சூப்பர் டேஸ்டியான சட்னி ரெடி ஆகிடுச்சு. நம்ம சட்னியும் அதே மாதிரி வெஜிடபிளெல்லாம் கட் பண்ணி வச்சோன்னா மாவு நமக்கு கரெக்டான டைமுக்கு ரெடியாக இருக்குங்க. 20 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், மாவு நல்லா தண்ணியாக இருக்குது. இது அப்படியே தோசைக்கல்லில் விட்டு நம்ம கட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்ச வெஜிடபிள்ஸ் எல்லாமே மேலே தூவி கொஞ்சோட எண்ணெயை விட்டு
ஒரு பக்கம் வேகணும் வரைக்கும் நம்ம மூடி போட்டு வச்சுக்கலாம். அடுப்பு வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு சைடு வேகும்போது வந்து இன்னொரு சைடு திருப்பி போட்டு எடுத்தானா சூப்பர் டேஸ்டியான இன்ஸ்டன்ட் தோசை ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி. நீங்களும் ஒன்ஸ் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விடுறதுக்கும் சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். இல்லை பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ஆகிட்டு நம்ம எடுத்துக்கிறதுக்கும் ரொம்ப நல்லா டேஸ்டியான இன்ஸ்டன்ட் தோசை ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த தோசைக்கு நம்ம சாதாரணமாக எந்த சட்னி வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். கார சட்னி, தேங்காய் சட்னி, இல்லை சாம்பார், இல்லை சும்மா கெச்சப் வச்சு சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்டியாக இருந்ததுங்க. மஸ்ட்டு ட்ரைன்னு சொல்லலாம். நம்ம தோசை மாவு இல்லாத டைமில் ரொம்ப கை கொடுக்கணும் ஒரு தோசை ரெசிபி தான் இது, இன்ஸ்டன்ட் தோசை ரெசிபி. என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக வாழுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.